இன்றைக்கி என்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்குது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா iPhone 6. இதை வந்து பல்லாவர சந்தையிலையோ அல்லது பழையரும்புக்கல்லையோ எடுக்கல. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, ரொம்ப காலமாக என் வீட்டிலேயே சும்மா தான் கிடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, பார்த்து கொடுங்கன்னு கேட்டார். இது பவர் பட்டன் அமைக்கி பார்த்தா வைப்ரேட்லாம் ஆகுது, பட் டிஸ்பிளே வர மாட்டேங்குது. பெருசாக டேமேஜ் இது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஆப்பிள் ஃபோனை ரிச் ஷீட்டுக்கு கொண்டு போயிட்டு இதுக்கான டிஸ்பிளே போட்டு ஒர்க் ஆக வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்பிள் ஃபோனுக்கும் இந்த பல்லாவர சந்தையில் 200 300 விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்பிள் ஃபோனுக்கும் என்னென்ன வித்தியாசம், அதில் என்னென்ன ஃபால்ட்டு வருது, என்னென்ன வில்லங்கத்தனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில் அந்த ஐஃபோனு அதுக்கப்புறம் ஆப்பிள் டிவைசஸ் எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனையாச்சு, ஏதாச்சும் ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னா அதை காம்பனண்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப செலவாகும், ஒரே தண்டை செலவாக வச்சுட்டு இருக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேர் ரிச் சீட்டில் இதுக்குன்னு தனி கடையெல்லாம் இருக்குது, அந்த ஆக்சசரிஸு ஸ்பேர் பார்ட்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால தான் சண்டே அதுவும் நான் கிளம்பி ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் வந்தோம், நிறைய கடைகளுக்கு லீவ் விட்டாங்க போல், பூட்டி கிடக்குது. ஆனால் வெளியில் வந்து இந்த மாதிரி தார்பாய் விரித்து அன்னைக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திறந்துருக்கிற மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. லைக் பல்லாவர சந்தையில் எப்படி வெள்ளிக்கிழமை இருக்குது, அதே போல் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ரிச் ஸ்ட்ரீட்டில் ஒரு சில இடத்துல தார்பாய் விரித்து ஒரு சில பொருட்களை வந்து கம்மி ரேட்டில் ஊற்றிட்டு இருப்பாங்களாமா, அதில் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் கடைகள் இருந்தது, இருந்தாலும் நம்ம போன தடவை அந்த லெனோவோ டேப்லெட் சரி பார்க்க வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஹோல்சேலில் விற்றுட்டு இருப்பாங்க, ரேட்டு கம்மியாக இருக்கும். நான் அப்போயே வந்து பேட்டரிலாம் கம்மி ரேட்டில் மாற்றிட்டு போனேன். ஸோ நம்ம ஐஃபோனுக்கு டிஸ்பிளே கேட்டேன், இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் மேலே இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு டெம்பர் கிளாஸ் விட்டுருக்கேன், உடஞ்சி போன டெம்பர் கிளாஸ். எதுக்குன்னா அந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடஞ்சிருக்கு. இதை மூடி கொண்டு வரதுக்கு கவர் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை அப்படியே பைக்கில் போட்டு கொண்டு வந்தோம்னா குத்தக்கூட இடத்துல குத்திரும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. அதனால தான் சும்மாத்துக்கு அப்படி ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கேன். சரி, ஓகே, இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து டிஸ்பிளே கேட்டு பார்த்தேன். 800 ஒரு வேரியண்ட் இருக்குது, 1300 ஒரு வேரியண்ட் இருக்குது. 1300 வந்து டிஸ்பிளே அந்த பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க. ஒரு 200 எக்ஸ்ட்ரா தந்தீங்கன்னா நாங்களே மாட்டி கொடுத்துட்றோம், ஏன்னா ஆப்பிள் டிஸ்பிளே குவாலிட்டி மாற்றுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், அதனால் சொல்கிறோம் அப்படி சொன்னாங்க. நம்ம நார்மல் ஃபோனுக்குன்னு அசால்ட்டாக மாட்டிடலாம், பட் ஆப்பிளோட அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமாக இருக்கும். எக்கச்சக்கமான நட்டை போட்டு ஸ்டிப்பு எல்லாம் உள்ளே கண்ணாப்புனான்னு போய்கிட்டு இருக்கும். லைட்டாக மிஸ் ஆனால் கூட மொத்தமாக போயிடும். சரி, அதனால் ஓகே 200 தானேன்னு சொல்லிட்டு நான் வந்து மாட்ட சொல்லிட்டேன். அதாவது டிஸ்பிளே இவங்களே போட்டு அந்த ஃபுல்லாக செட்டப் பண்ணி தந்துடுவாங்க, அந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து 1500 சொன்னாங்க. எதுக்கு நான் இந்த ப்ரைஸுக்கு ஓகே சொன்னேன்னா, நான் வெளியில் கேட்டு பார்த்தேன், அதாவது ஆன்லைனில் பார்த்தேன். ஆப்பிளோட அந்த iPhone 6 டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட போட்டிருந்தாங்க. டிஸ்பிளே மட்டும் கிடையாது, டச்சு, அதுக்கப்புறம் அந்த கேமரா சென்சாரு, அந்த லவுட் ஸ்பீக்கரு எல்லாம் சேர்த்து 5000 போட்டிருந்தாங்க. அதுவும் ஒரிஜினல் பீஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் காப்பி தான் போல், டூப்ளிகேட்டு தான், அதுவே 5000 போட்டிருந்தாங்க. சரி, டூப்ளிகேட்டே இவ்வளோ ரேட்டு போகுது, ஆப்பிள் ப்ராடக்டாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை சரி பார்க்கறதுக்கு மனசு வரல. சரி, போனால் போகுதுன்னு சொல்லிட்டு தான் ரிச் ஷீட் வந்து பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் இவ்வளோ தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஹோல்சேல் கடை, இதில் வந்து இங்கே வந்து 1300 சொல்கிறாங்க. ஸோ மற்ற கடையில் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2000 வச்சு கூட விற்பாங்க. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் கடைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வந்தவொடனே இங்கே பாருங்கள், டிஸ்பிளே கழட்டினாரா, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மேலே மூடி மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மூடி கழட்டினா தான் டிஸ்பிளேக்கு போகிற ஸ்டிப்பு, டச்சு ஸ்டிப்பு, கேமரா ஸ்டிப்பு எல்லாமே தெரியும். பட் நம்ம பல்லாவர சந்தையில் எவ்வளவோ ஆப்பிள் டிவைஸ் எடுத்துருக்கோம். iPhone 6 2 எடுத்துக்க நினைக்கிறேன், 2 வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி மேலே அந்த லாக்கர் அந்த மூடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கழட்டுறாருல, அதில் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நோண்டி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஐஃபோன் தான் கிடைக்கும். அதையும் நம்ம கம்மி ரேட்டில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ. ஆனால் இப்போல்லாம் ஐஃபோன் எடுக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன ரீசன்னா, பல்லாவர சந்தையில் 300 400 கூட இந்த iPhone 6 விற்பாங்க. அதில் வந்து டிஸ்பிளே உடஞ்சிருக்கும், பேட்டரி இருக்காது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வாங்கிட்டு போய் நீங்கள் டிஸ்பிளே போட்டு பேட்டரி போட்டு கொஞ்சம் காசு செலவழித்து ஆனாக வச்சாலும் ஆன் ஆகும். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லாக் போட்டிருப்பாங்க. அந்த லாக்கை கிராக் பண்ணுறதே கஷ்டம், இல்லீகல். அது வந்து நீங்கள் அதையும் மீறி 3000 4000 கொடுத்து கிராக் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த மாதிரி லாக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான். வேஸ்ட் மீன்ஸ் அது வந்து இல்லீகல், கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஆப்பிள் சர்வீஸ் சென்டரே சொன்னாங்க. ஸோ பல்லாவர சந்தையில் ஒரு ஐஃபோன் எடுக்கிறீங்க, அதுக்கு டிஸ்பிளே பேட்டரிலாம் போட்டு செலவழித்து அதில் வந்து பாஸ்வேர்டு போடலை அப்படின்னா மட்டும்தான் நமக்கு லக்கு, அதை வந்து யூஸ் பண்ண முடியும். பாஸ்வேர்டு போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் பல்லாவர சந்தையில் எவ்வளோ கம்மி ரேட்டுக்கு ஐஃபோன் டிவைஸஸு இந்த ஆப்பிள் டிவைஸ் எல்லாம் கொடுத்தாலும் நான் வாங்கவே மாட்டேன். இப்போல்லாம் வாங்குறது கிடையாது. முன்னே வாங்கிட்டு இருந்தேன், லூசுத்தனமாக மெச்சூரிட்டி இல்லாமல் ஆஹா இதோ அந்த சொல்லிட்டு ஆசையில் வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அதெல்லாம் வாங்குறது கிடையாது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் வீடியோக்கு வருவோம். நம்ம ஐஃபோனுக்கு டிஸ்பிளே போட வந்தோம் பார்த்தீங்களா, 1300 டிஸ்பிளே நான் சொன்னேன், அதுதாங்க இந்த டிஸ்பிளே. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, ஆப்பிள் லோகோ காட்டுது. அண்ட் இதில் வந்து டிஸ்பிளே டச் மட்டும் தான் இருக்கும். இது கூட சேர்ந்து வர அந்த லவுட் ஸ்பீக்கரு, கேமரா, இது எல்லாத்தையுமே நம்ம பழைய டிஸ்பிளேல வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஆல்ரெடி அவர் பிரித்து வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதை தூக்கி நம்ம இதில் மாட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு
இந்த ஃபோனில் டிஸ்பிளே போட்டு டச் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா, எல்லாமே பக்காவாக இருக்குன்னு செக் பண்ண சொன்னார். இப்போ நம்ம போட்ட டச் டிஸ்பிளே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சும்மாத்துக்கும் பாஸ்வேர்டு அமைக்கி பார்த்தேன், நல்லா தான் ஒர்க் ஆகுது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஃபோன் பேசும்போது சைடில் கேட்கும் பார்த்தீங்களா ஸ்பீக்கரு, அதுவும் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் கேமரா ஒர்க் ஆகலை. இந்த ஐஃபோன் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தபோது இந்த பிரச்சனை இருந்துருக்கு போல். ஸோ அதனால் அதையும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் எவ்வளோன்னு கேட்டேன். சைடு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. கேமரா வந்து 180 ரூபா சொன்னாங்க. அப்புறம் அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிஸ்பிளேயோட சேர்த்து வராது. நம்ம பழைய டிஸ்பிளேல இருக்கும், அதை அப்படியே கலட்டி இதில் போடணும். பட்டன் தனியாக அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. ஸோ நம்ம டச் டிஸ்பிளே வாங்க போகிறோம்னா அது மட்டும்தான் வரும். இந்த சைடு ஸ்பீக்கரு, கேமரா, கீழே இருக்க பட்டன் எதுவுமே வராது. ஸோ அதனால் நமக்கு பழைய டிஸ்பிளேயில் வந்து பட்டன் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அதை தூக்கி இதில் போட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக வந்து இதுக்கு கேமராவும் அந்த சைடு ஸ்பீக்கர் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஓரளவுக்கு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்பிளே செக் பண்ணி பார்க்க சொன்னார். அதாவது அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இங்கே வாங்குகிற எந்த பொருளும் ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது தானே, அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி டிஸ்பிளே 1300 வாங்கி போட்டு பார்த்தோம். பட் எல்லாமே பக்காவாக தான் ஒர்க் ஆகுது. இப்போ தனியாக கழட்டி வச்சுருக்கோம்ல, இது வந்து பழைய கேமரா ஒர்க் ஆகலை. இது ஒரிஜினல் ஆப்பிள் கேமரா. பட் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஒர்க் ஆகலை. அதனால் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா புது கேமரா 150 ரூபாய்க்கு வாங்கினா புது கேமரா போட்டிருக்கோம். அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. செல்ஃபி கேமரா அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது, அதனால தான் லோ குவாலிட்டியில் போட்டிருக்கோம். நீங்கள் செல்ஃபி கேமரா ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரிஜினல் கேமரா தான் வாங்கி போடணும். ஸோ அதுக்கப்புறம் பட்டனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் கூட பட்டனை கழட்டி அப்படியே ஸ்வாப் பண்ண மாதிரி பண்ணி விட்டுடலாம், அவ்வளோதான், சின்ன ஒர்க்கு தான் நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டனை ஃபஸ்ட்டு கழட்டணும். அதுக்கு சின்ன ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க, கனெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டனை கழட்டி முடிச்சுட்டு டிஸ்பிளேக்கு மேலே ஒரு இரும்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டணும். அதை கழட்டுறதுக்கு குட்டி குட்டி ஸ்க்ரூவாக போட்டு சைடில் பூட்டி வச்சுருக்காங்க. அதை கழட்டணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூட்ரு வச்சாகணும். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், டிஸ்பிளே டச்சு மாற்றுறது ஈஸி தான், அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மாற்றுவோம்ல அதே போல் ஈஸியாக மாற்றிட்டு போயிடலான்னு நினச்சா இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்துக்குவாங்க. நம்ம ஃபோனுக்கு அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கடைக்காரரு ஏதோ விவோ ஃபோனுக்கு வந்து அந்த சைடு பட்டன் இல்லை, ஸ்டிப் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தார். ஸோ நம்ம பழைய இரும்பு கடை பல்லாவர சந்தையில் எடுத்த நிறைய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு ஸ்டிப் இல்லாமல் எவ்வளோ கீழே போட்டிருக்கிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு கூட கிடைக்கும் போல். இங்கே பாருங்கள் சைடில் இந்த மொபைல் கழட்டுறதுக்கான ஸ்க்ரூ ட்ரைவு, இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரு மொபைல் கடை வச்சுருக்கவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோனை வந்து டிஸ்பிளே மாற்றி அந்த பவர் பட்டனு, சைடு ஸ்பீக்கரு, செல்ஃபி கேமரா எல்லாத்தையும் மாட்டி விட்டு அவர் வந்து டிஸ்பிளே செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா, டிஸ்பிளே வந்து ஒரு 1300, அந்த சைடு ஸ்பீக்கர் வந்து ஒரு 50, அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா வந்து 180, ஒட்டு மொத்தமாக ஒரு 1700 முடிச்சிட்டாரு. டிஸ்கவுண்ட்லாம் போட்டு கொடுத்தாரு கொஞ்சம். ஸோ அதெல்லாம் நான் ரவுண்டாக 1700 முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் நல்லா ஒர்க் ஆகுது. 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் டெம்பர் கிளாஸ் போட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டாரு. பக்காவாக தான் இருக்குது. ஆப்பிள் டிவைஸை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம், பட் மிஸ்டேக் ஆகி ஸ்டிப்பு பிஞ்சு போய் அது மொத்தமாக நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ கடைக்கு வந்து அவங்களே மாட்ட சொல்லி அவங்க எப்படி மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஆப்பிள் டிவைஸ் நம்மக்கிட்ட வந்துச்சு, டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளே ஈஸியாக மாற்றிடலாம். எனக்கு வந்து ரிச் சீட் புதுசெல்லாம் கிடையாது. ஒரு 4-5 டைம் தான் வந்திருப்பேன். ஒன்று வந்து லேப்டாப் சரி பார்க்க வந்தேன், அதுக்கப்புறம் டேப்லெட் சரி பார்க்க வந்தேன். ஸோ கூகுள் ரிவ்யூ பார்த்து அதுக்கப்புறம் எல்லா கடையிலும் தேடி பிடிச்சி எங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது, எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அந்த கடைக்கு போவேன். ஸோ லேப்டாப் வாங்கும்போதே நிறைய பேர் அந்த கடை பேரை கேட்டிருந்தீங்க. நான் சொன்னால் நீங்கள் என்ன ப்ரொமோஷன் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, அதனால தான் நான் கடை பேர் சொல்லலை. பட் நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. அதே போல் இந்த கடைக்கு வந்தேன். இங்கே வந்து எல்லா ஃபோனுக்கான டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஐபி சொல்யூஷன், அதாவது ஒரு மொபைல் கடை வச்சுருக்கவங்களுக்கு என்னென்ன ஸ்பேர் பார்ட் தேவைப்படும் அவங்கெல்லாம் ஹோல்சேலில் வந்து வாங்குகிற கடை தான் இது. நம்ம தனியாக போனாலும் நமக்கு வந்து பார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் கூட செக் பண்ணி பார்த்தேன், நமக்கான ஸ்க்ரூ ட்ரைவரு அந்த இதுன்னு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கடை வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஏன்னா நான் சந்து பொந்தெல்லாம் கடந்து வந்து தான் கண்டுபிடிச்சேன். கடையோட பேர் வந்து நான் போடுறேன் இந்த வீடியோவில். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சு இந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, போன வழியில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கடை. நீங்கள் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம், ஏன்னா பக்கத்தில் சந்து குந்தாக இருக்குது. நாங்கள் வெளியே போகிறதே கூகுள் மேப் பார்த்து தான் வெளியே போகணும் போல், அந்த ரிச்சி சீட்டை விட்டு அப்படி இருக்குது. ஸோ பெருசாக போர்டு எதுவும் வைக்கல, சைடில் வந்து கேபி டெலிகாம்னு வச்சுருக்காங்க. ஸோ இதான் அந்த கடை. உங்களுக்கு ஏதாச்சும் கம்மி ரேட்டில் ஸ்பேர் பார்ட் தேவை அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. மதியம் 12 மணிக்கு ரிச்சி சீட்டுக்கு வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகி போச்சு. ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் டிசிக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாயங்காலம் ஆகியும் இந்த வெயில் குறைய மாட்டேங்குது, மண்டையை போட்டு பொழக்குது. அதனால் சைடில் ஒரு கடையில் போயிட்டு கரும்பு ஜூஸ் குடித்தோம். இந்த வெயிலுக்கு கரும்பு ஜூஸு, இந்த வாட்டர் மெலன் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சரி ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ.
வீடியோ. ஸோ ரிச்சி சீட்டில் நான் அந்த கடைக்கு போனேன்ப்பா, லேப்டாப்புக்கு மொபைலுக்கு இந்த டெம்பர் கிளாஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல கடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கடையோட பேரை வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.